ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீக் வந்து எல்லாருக்குமே நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னை மட்டும் வச்சு செய்து இந்த வீக்கு ஆஃபீஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 நாளாக ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். ஸோ இதனாலேயே வந்து என்னால் வீடியோ போட முடியல. இந்த 2 டேஸில் வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு செம்மையாக கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்கே வந்து 8-8:30 ஆகிடுது. இப்போது சென்னை டிராஃபிக்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா பழையபடியே தான் இருக்குது டிராஃபிக்கில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் போட்டு நான் வீடியோ தான் பண்ண போகிறேன். அண்ட் நேற்று நைட்டே வந்து Redmi Note 9 Pro Maxோட அன்பாக்சிங் பண்ணிட்டேன். பட் எடிட் பண்ண சுத்தமாக டைம் கிடைக்கல. அண்ட் இப்போவே டைம் பார்த்தோம் அப்படின்னா 7:57 ஆகுது. இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 9:30-10 ஆகிடும். பட் இன்றைக்கி வந்து வீடியோ கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா நேற்றே வந்து வீடியோ போடல. நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் ஏன் ப்ரோ வீடியோ போடல அப்படின்னு செம்ம காண்டாக இருக்காங்க. ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருந்து நடுவில் ஒரு கேப் விட்டோம் அப்படின்னா எனக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் மொக்க போடாமல் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பட்ஜெட் சார்ஜிங் கேபிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மாதிரி பட்ஜெட்டில் சார்ஜிங் கேபிள் பற்றி ஒரு 1 இயர் முன்னாடி நம்ம சேனல்லாம் கவர் பண்ணியிருந்தோம். எந்த கேபிள்லாம் வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான கேபிள் கிடைக்குது அதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த போட் கேபிள் வந்து இப்போது ரீசெண்டாக இந்த அமேசான் ப்ரைம் சேல் போச்சு பார்த்தீங்களா. இந்த சேலில் வந்து 129 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இந்த கேபிளோட ஃபீச்சர்ஸ் அண்ட் மற்ற யூசேஜ்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டியாக அன்பாக்சிங் பார்த்துலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த போட்டோட யூஎஸ்பி கேபிள் தான் இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் இது. ஸோ இது வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. பட் பாக்ஸில் இவங்க ப்ரைஸ் பண்ணது பார்த்தோன்னா 799 ருபீஸ் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்ம டஃப் கேபிள் 1.5 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து இவங்க இந்த பச்சை கலரில் ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பச்சை கலர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. எனக்கே வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் ஆஃபீஸில் போய் நம்ம ஃபோன் சார்ஜ் போட யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. ஸோ எதுக்கு இந்த கலர் புக் பண்ண அப்படின்னா வேறு கலரே கிடைக்கல. இதுதான் வந்து அந்த 130 ருபீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ இதை வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்தது. மற்ற ப்ரைஸ்லாம் பார்த்தோன்னா 350 ரூபா போட்டிருந்தது. கேபிளோட லென்த் வந்து வேறு லெவலில் இருக்குது. 1.5 மீட்டர்னா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டேபிளில் ரொம்ப தூரம் வந்தால் கூட உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ கேபிள் குவாலிட்டி வந்து A+ல இருக்குது. மரண மாசாக இருக்குது. செம்ம அப்படியே கட்டையாக இருக்குது கேபிள். ஸோ கேபிள் வந்து கண்டிப்பாக லைஃப் வரும். இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதே வந்து 1 வருஷம் கிட்டே யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே வந்து அவங்க போட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லோகோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜெலாம் சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வாரண்ட்டி கார்டு ஏதோ கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த கேபிள் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடி அண்ட் வெப்சைட்டு, ஃபோன் நம்பர் இதெல்லாமே வந்து இவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கேயே வந்து நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலாமே வந்து அந்த மெட்டாலிக் ஃபினிஷ் நம்மளுக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது கேபிள். ஒரு 100 ரூபா கேபிள் அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அன்பாக்சிங் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பாக்ஸ் கண்டென்ட் வந்து தரமாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. பேக்கேஜிங்கை வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. பட் கேபிள் குவாலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா மாசாக இருக்குது. இதை வச்சு யார் மேலேயாச்சும் அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அச்சு விழுந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கேபிள் திக்னஸ் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிரைடட் கேபிள் தான். பட் நார்மல் அந்த கிளாத் பிரைடட் கிடையாது. இது வந்து கொஞ்சம் அந்த நைலான் பிரைடடு. ஸோ இன்னும் வந்து திக்னஸ் பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கேபிள் வந்து நான் மல்டிபிள் ஃபோனில் வச்சு சார்ஜ் போட்டிருந்தேன். என்னோடய வீட்டில் மைக்ரோ யூஎஸ்பி ஃபோன்ஸ்னு பார்த்தோன்னா Redmi Note 5 Pro இருக்குது. அந்த ஃபோன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் ஒரு பெனிஃபிட்டு. அண்ட் அடுத்து வந்து Asus ZenFone Max Pro M1 இருக்குது. LG Q6 இருக்குது. ஸோ இந்த 3 ஃபோன்லேயுமே வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 3 ஃபோனுமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா Redmi Note 5 Pro வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த கேபிள் வந்து நம்ம 15 வாட் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது இந்த கேபிளில். இந்த ஃபோன் வந்து சார்ஜிங்க்கு மட்டும்தானே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். இது வந்து சார்ஜிங் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம். ஸோ மல்டி பர்பஸ் கேபிள் தான் இது. ஸோ உங்கள்கிட்ட ப்ளூடூத் ஹெட்செட் இந்த மாதிரி ஏதாச்சும் யூஎஸ்பி டைப் டிவைஸ் இருந்தது அப்படின்னா இந்த கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜிங் பண்ணலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கூட இதுலேருந்தே பண்ணலாம். ஸோ மல்டி பர்பஸ் கேபிள் தான். நெக்ஸ்ட் வந்து டைப் சி கேபிள் ஒரு கேபிள் புக் பண்ணியிருக்கான். பட் அது டெலிவரி ஆகிறது இன்னொரு 10 நாள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேபிளோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கேபிள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான கேபிள் வாங்குங்க. இது ஒரு நல்ல குவாலிட்டி தான். அடுத்து வந்து ஃபிலிப்ஸ் கேபிள் வந்து ஒரு 1 இயர் பேக் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு தரமான கேபிள் தான். ஒரு பேர் தெரியாத கேபிள் வாங்கி ரிஸ்க் எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு கம்பெனி கேபிள் வாங்கி நம்ம இதை யூஸ் பண்ண நீங்கள் மொபைல் வாங்கும்போது அவங்க கொடுத்த கேபிள் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இல்லை லோக்கல் கடையில் போய்ட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு சீப்பான கேபிள் கிடைக்கும். பட் அது என்ன பிராண்டுன்னு தெரியாது. குவாலிட்டி டெஸ்ட்லாம் போயிட்டு வந்திருக்கானோ நம்மளுக்கு தெரியாது.
அந்த மாதிரி கேபிள்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் ரிஸ்க் தான். ஃபோன் எப்போ வெடியுமோ எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, கெஸ்ஸே பண்ண முடியாது. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கேபிள் சார்ஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. இந்த போட் கேபிளுக்காக நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன்னு சொல்ல, ஒரு நல்ல ஒர்த்தான கேபிள் கம்மியான ப்ரைஸ்க்கு வந்தது அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து பட்ஜெட்டில் யூஎஸ்பி கேபிள் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.